வேகுதப்பா என் பிள்ளைவன கடமதியில என் சட்டவின வேகுதப்பா இடுகாடு தன்னதியில ஓடியா ஈசமக வாயாண்டு இரண்டவன வேகுதப்பா என் கட்டையில பணமிருந்து கருப்பசாமி பல வேஷக்காரனோடு ஊருக்கெல்லாம் ஒரு வேஷம் உனக்கு மட்டும் பல வேஷக்காரனோடு வாரான பேச்சு அம்மா ஆயாண்டி சுடலாயா சொல்லானை செக்கியம்மா காவல்கார கருப்பசாமி அண்ணனும் தம்பியுமா ஆனாலி போடுவானா கொட்டு வேணும் ரத்தத்தோடு கோட்ட கருப்பசாமி வெள்ள குதிரையில வேட்டையாடி வாரானையா கோட்ட கருப்பசாமி குழுக்கு வீச முண்ட கண்ணா அது கேட்ட கொண்ட கண்டா ஐயாவான கருப்பசாமி வெள்ள குதிரையில ஆவி தருவா கையிலெடுத்து வேட்டையாடி வாரானையா கோட்ட கருப்பசாமி ஆடி வரும் வேலையில போடுங்கம்மா ஒரு குலவ உங்க பொன்னான மனைக்குலவ பார்த்து சொல்லும் தெய்வம் அம்மா பார்த்து சொன்னா தப்பாது காவல்கார கருப்பசாமி நீங்க வரம் கொடுத்த பையாது என் தப்பையில பிறந்த பிள்ளை சீதையவ வளர்த்தவங்க செல்ல பிள்ளை கருப்பசாமி வால்மீங்கள் வனமதியில வந்துரைத்த தெய்வம் ஐயா வர கருப்பசாமி ஐயா பொல்லாத மாயாண்டி என் தாயான பேச்சு அம்மா அம்பிகையா செக்கியம்மா ஆடி வரும் வேலையில 7 மணி வல்லையம்மா இடுப்பு கொடி தள்ளடம்மா 5 மணி வல்லையம்மா ஆண்டவன் தான் கருப்பசாமி மாயாண்டி சுடலாயா என் தாயான பேச்சு அம்மா
பூனூலா, வெண்கலத்தால் வெண்கலத்த தாவணமா
வடிவில் பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை நீ சுடுகாட்டி சுடுகாட்டி வளர்ந்த பிள்ளை ஐயா நீ மணிவிளக்கில் மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை நீ மாயானத்தில் மாயானத்தில் வளர்ந்த பிள்ளை சக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவி ஊட்டி வளர்த்தால் உடம்பெல்லாம் நெய் உருக தேய்ச்சி வளர்த்தால் திரேகமெல்லாம் நெய் உருக நாலு ஓரும் மேனையும் பொழுது ஓர் வண்ணமுமாக சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே மாயாண்டி வளர்த்து வந்தார். வளர்த்து வரக்கூடிய நாளையிலே மாயாண்டி உறங்க வைத்த பார்வதி ஆண்டவனை பார்க்க வரக்கூடிய நேரம் மாயாண்டி மாயானம் சென்று மாண்ட பிணங்களை எல்லாம் அறிந்து விட்டு கைலாசத்திலே சிறு பிள்ளையாகவே படுத்திருக்க பார்த்தா பார்வதா தேவி பிள்ளை சத்தம் கேட்டு
தொட்டிலை வந்து பார்க்க சரி மாயாண்டிக்கு மேல ஒரே மாண்ட பிணவாடை, பிணவாடை அடிக்கு. சுடலைக்கு மேல ஒரே சுட்ட பிணவாடை. ஆமா இனி இந்த பிள்ளை நமக்கு வேண்டாம், வேண்டாம், இவனை பூலோகத்துக்கு அனுப்பணும், பகவானிடத்திலே போய் சொல்ல வேணும் என்று வேண்டும் என்று கைலாசத்திலே கடவுளிடத்திலே வந்து ஆண்டவா பரம்பொருளே இப்பேறுபட்ட பிள்ளை எனக்கு வேண்டாம், வேண்டாம் ஐயா, இவன் மாயானம் போயிருக்கா, மாண்டவனம் தின்னு இருக்கா, இவனை புலோகத்துக்கு அனுப்புங்க, நீங்க போக வரத்தை கொடுங்க கொடுங்கள் ஐயா அப்படின்னு உடனே என்ன ஆண்டவன் தொட்டிலை வந்து பார்த்தார். பார்க்கிறார். ஏ மாயாண்டி, ஏய் செய்வதையும் செய்துவிட்டு சிறு பிள்ளையாவா நீ படுத்திருக்க? அதானே நீ மாணிக்க கையிலே மாமிசத்தை கலந்ததனால மகனே இனி உனக்கு இடம் இல்லை. கிடையாது. பொன்னு வெள்ளி கையிலே பிணவாட கலந்ததுனால நீ பூலோகம் போகலாம், புகழாக வாழலாம் வாழலாம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன அப்பா ஆண்டவா, ஐயா நான் இப்படியே போனா யாரு என்ன மதிக்க மாட்டாங்க, ஆமா கைலாசத்திலே எனக்கு எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி சரி 6 காலம் பீடம் போட்டு எனக்கு அர்த்த சாம ஊட்டு போட்டு கொடை போட்டு கொடுக்கணும். ஆமையா அப்படி கொடுத்தா நான் பூலோகம் போறேன், புகழாக வாழ்வேன் என்று சொன்னபோது அங்கே ஆட்டும் என்று சம்மதித்து ஆண்டவன் தான் சுடலைக்குத்தான் கைலாச நல்ல வாசலில 7 கூட மண்ணு வெட்டி அவருக்கு எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி 21 தேவதைக்கும் 61 பண்டிக்குத்தான் நிலையம் போட்டு வணங்குவாரா. 8ஓடு 8 நாளா 8 நாளா ஐயாவுக்கு கொடை போட்டு கொடுப்பாரா. 8 நாளா அப்படி ஊட்டு போட்டு தான் கொடுத்து அந்த உடையவனார் இடமதியில ஆக்குவாரோ அழிக்குவாரோ 1008 வாரோ அவள் கொல்லும் வாரோ வெல்லும் வாரோ கோடி நல்ல வரங்கள் வாங்கிய வரங்கள் வாங்கிய அவர் பூலோகம் வாராரே. வரங்கள் வாங்கிய அவர கைலாச மலை கடந்து கருண சங்கிலி பருவதம்மா வைப்பாரா மைப்பாலா நிற்பாரோ அவர் நேரைகளால் ஒரு சுனையா இருட்டு நாடும் கடல் விட்டு ஏக போக நாடு விட்டு அவர் பச்சை தண்ணி விளக்கறியும் பக்கம் பள்ளி நிலைய வாங்கி பக்கம் பள்ளி நிலைய வாங்கி என் நிலைய வாங்கி மாயாண்டி எங்க எங்க வாராரானா நிறைய வாங்கிய நாம மலையாளம் போக வேணும் மாந்திரத்தை ஒடுக்க வேணும் என்று மலையாள நல்ல தேசத்தில கொட்டார நல்ல கரையடியில குமரி பகவதி வாசலில ஐயா 21 நிலைய வாங்கிய திரவியத்தின் காவலாக ஐயா காவலாக எங்க மாயாண்டி கொலுவிருந்தார் காவலாக
பிறவியத்தை அவன் களவாடி போவானா அவனை கருவருக்க வேணும் என்று கடவுள் மகனா சுடலையா அவர் எங்க எங்க வாராரா அவர் பாம்பாட்டி சித்தன் போல மாயாண்டி வேஷம் கொண்டு பாம்பாட்டம் போட்டல்லவோ மாவு சக்கி இடமதியில 8 நாளையிலே கற்பழிப்பேன் என்று மார்பு தட்டி சபதம் வைத்து காக்காட்சி மலையடியில கண்ணாடி பொன் சோலையில மாயாண்டி சுடலையா 8 நாளா காட்டையெல்லாம் அழிப்பாரா காளி பெரும்புலையே விளக்க வேணும் என்று நாரான பெரும்புலையே விளக்க வேணும் என்று நாரான பெரும்புலையே வருகிற வேளையில மாயாண்டி சுடலையா மாவுசைக்கு பெண்ணவள மாபூச கேப்பாரா மாபூச கேட்ட போது பார்த்தானே பெரும்புலையே மை போட்டு கொண்டு வந்து மாவுசைக்கு பெண்ணவள 7 பரணம் போட்டு 7வது பரணதியில மாவுசைக்கு பெண்ணவள மாவுச போடுவாரா மாபூச போட்டல்லவோ மாயாண்டி சுடலையா என்ன வாரானா காக்காட்சி மலையடியில அங்கு ஒரு நிலைய வாங்கி மலையாள தேசம் விட்டு தங்க தமிழ் நாடதியில குச்சாலம் தன்னதியில புரிந்த விட்டு ஆட வேணும் குச்சாலம் தன்னதியில அருவிக்கர நீராடு குச்சால நாதரையும் குழல்வாய்மொழி அம்மாளையும் கண்டு மல்ல நான் வணங்கி குச்சாலன் தன்னை விட்டு தென்காசி தன்னதியில ராக கோபுரத்தில் விசாலாட்சி உலகம்மா அவர்களையும் தான் வணங்கி தென்காசி தன்னை விட்டு ஆசாத் நகர விட்டு வாராரே மாயாண்டி வருகிற வழியதியில ராமச்சந்திர பட்டணத்தில் பைபாஸ் ரோட்டுக்கு வடபுறத்தில் கிழக்கு முகமாக பேச்சு அம்மா செக்கி அம்மா பலவேசக்காரனோடு காவல்கார கருப்பசாமி நாயான சக்தி அம்மா பொல்லாத செக்கி அம்மா அருந்தனை காத்த ஐயனோடு மாயாண்டி சுடலையா திருஷ்டிக்கார சாமியோடு இளைய மத வாங்குவாரா ஆண்டுக்கு ஒரு முறையும் கொடை போட்டு கொடுப்பாரா நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லுவாரா தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லுவாரா இந்த ராமச்சந்திரம் பட்டணத்மா நன்னகரத்திலே வந்து ரோட்டுக்கு வடபுறத்திலே கிழக்கு முகமாக 21 தேவதையா 61 பந்தியோடு அருஞ்சுனை காத்த ஐயனார் அமர்ந்திருக்க பரிவார தெய்வங்களோடு மாயாண்டி சுடலை நிலையத்தை வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறை குடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கெல்லாம் திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இந்த ராமச்சந்திர பட்டணம் வாழும் மக்களையும் மாயாண்டி சுடலையை வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் இந்த மக்களை எல்லாம் மாயாண்டி சுடலை ஓர் பயிராக வளரச் செய்து மக்கள் ஓர் பயிராக சாஸ்தா மாயாண்டி சுடலை ஒரு வேலையாகவே என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார்.
சரி. இந்த அருஞ்சுனை காத்த ஐயனார் மாயாண்டி சுடலையினுடைய ஆலயத்திலே ஆமா 36ஆம் நாள் பூஜை நடத்தியவர் சரி. கே சரவணன் அவர்களும் சீதா அவர்களும் ராமச்சந்திர வட்டணத்தை சேர்ந்தவர். KSK உருளை பல்லாறு வியாபாரம் செய்து வரக்கூடிய காய்கறி மார்க்கெட் பாவூர் சத்திரத்தை சேர்ந்த கே சரவணன் அவர்களும் சீதா அவர்களும் சார்பாகவே 36ஆம் நாள் பூஜை நடந்து வந்தது. அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்பான வேளையில் அள்ளிப்பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று நாமளை பரிசளித்த அன்பு உள்ள எனது அருமை அன்னார் அவர்கள் சித்தி டிவியின் உரிமையாளர் இந்திரஜித் அன்னாருடைய அன்பு கரத்தாலே நாமளுக்கு இன்றைக்கும் 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்தார்கள். இன்னைக்கு வந்தால் நமக்கு 200 ரூபாய் இருக்கு. பிறகு அப்படி இன்றைய தினத்திலேயும் நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்த ஆதரித்த அவருடைய உற்சாக பெற்றார் உறவினர்கள் எல்லாம் செய்யும் தொழில் விருத்தியாகி சென்ற இடம் எல்லாம் சிறப்பு பெற்று இந்த வயது போக இன்னும் 100 ஆண்டு வாழ்க வாழ்கவென்று கரமளித்தார் ஆதி சிவபெருமான். அவர்களுக்கு அடுத்தபடியாக கிராமிய கலை சங்க தலைவராகவே பணி செய்து வரக்கூடிய கிராமிய கலை சங்க செயலாளராகவே பணியாற்றி வரக்கூடிய இந்த மாயாண்டி சுடலையின் திருநாமத்தை பெற்ற சுடலை என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்கள் நாமளுக்கு அவர்களும் 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே நாமளுக்கு அள்ளி கொடுத்து ஆதரித்து உள்ளார்கள். அவர்களும் மாயாண்டி அருளாலே வாழ வேண்டும், வளர வேண்டும், ஐயோகம் போல் உயர வேண்டும் என்று ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஆதரிக்கணும்னு சொல்லி நாமளை ஆதரித்து உள்ளார்கள். அவருடைய மனைவி மக்களோடு பரிசளித்த செல்வச்சிமான் எப்படி வாழ வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும், வளர் முருகன் அருளாலே, வளர் முருகன் அருளாலே, மலை முருகனோட அருளா அவர் 1 பத்து 100 கோடி உயர வேணும் கையிலை போல எந்த முகம் போனாலும் தந்த முகமா வாழ வேண்டும், போன போன இடங்களில் பொன்முகமா திரும்ப வேண்டும், மாயாண்டி அருளாலே, மாயாண்டி அருளாலே மங்களகரமா வாழ வேண்டும், மங்களகரமா வாழ வேண்டும். அவர்கள் மங்கள வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று ஐயாவை வணங்குகிறோம். ஐயா தன்னநாதினம் தன்னானும் தனதான நாதினம் தன்னானும் தன்னநாதினம் தன்னானும் தனதான நாதினம் தன்னானும் தன்னானாதினம் தன்னானும் தனதான நாதினம் தன்னானும் தன்னானாதினம் தன்னானும் தனதான நாதினம் தன்னானும் நாயா அம்மா வருவத பாருங்க,
பார்ப்பான் நம்ம தெருவுக்கு வருவானந்தாயி நம்மளை கண் கொண்டு பார்ப்பான் நம்ம தெருவுக்கு வருவானந்தாயி நம்மளை கண் கொண்டு பார்ப்பான் தன்னநாதினம் தன்னானே தனதான நாதினம் தன்னநாதினம் தன்னானே தனதான நாதினம் தன்னாநாதினம் தன்னானே தனதான நாதினம் தன்னாநாதினம் தன்னானே தனதான நாதினம் நாய குச்சால மலச்சாரலில கொலுவான தப்ப கொலமணி குச்சால மலச்சாரலில கொலுவான தப்ப கொலமணி கொலுவிருக்கிற பெச்சியம்மாளுக்கு குனிந்து கும்மி அடிங்களம்மா கொலுவிருக்கிற பெச்சியம்மாளுக்கு குனிந்து கும்மி அடிங்களம்மா தன்னநாதினம் தன்னானே தனதான நாதினம் தன்னநாதினம் தன்னானே தனதான நாதினம் தன்னாநாதினம் தன்னானே தனதான நாதினம் தன்னாநாதினம் தன்னானே தனதான நாதினம் மாறி பிறந்தது மாநாடு மாறி மக்கள் பிறந்தது தென்னாடு மாறி பிறந்தது மாநாடு மாறி மக்கள் பிறந்தது தென்னாடு தென்னாடு கத்தவ மாறி அம்மாளுக்கு தேசமெல்லாம் கும்மி பாடுங்கம்மா தென்னாடு கத்தவ மாறி அம்மாளுக்கு தேசமெல்லாம் கும்மி பாடுங்கம்மா தன்னநாதினம் தன்னானே தனதான நாதினம் தன்னநாதினம் தன்னானே தனதான நாதினம் தன்னாநாதினம் தன்னானே தனதான நாதினம் அம்மன் பிறந்தது அயோத்தி அவசான பிறந்தது சதுரகிரி அம்மன் பிறந்தது அயோத்தி அவசான பிறந்தது சதுரகிரி வேம்பு பிறந்தது வேதகிரி அவ விளையாட வந்து ராமச்சந்திர வேம்பு பிறந்தது வேதகிரி அவ விளையாட வந்து ராமச்சந்திர பட்டணம் தன்னானே தனதான நாதினம் தன்னநாதினம் தன்னானே தனதான நாதினம் தன்னாநாதினம் தன்னானே தனதான நாதினம் தன்னானே தனதான நாதினம் நாய எத்தனை ஊர் இருக்கு அவ அத்தனையும் விதங்கடந்து எத்தனை ஊர் இருக்கு அவ அத்தனையும் விதங்கடந்து ராமச்சந்திர பட்டினத்தில் அம்மா கொலை விருந்து வாரா ராமச்சந்திர பட்டணத்தில் அம்மா கொலை விருந்து வாரா இதுவரைக்கும் எங்கள் வெள்ளிசையை கண்டுகளித்த மக்களுக்கும் ஆமையா எங்களை அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த ஆலயத்தின் நிர்வாகத்தார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் என்னையா அமர்ந்து ஆபரேட் செய்த ஆபரேட்டர் அண்ணார் அவர்களுக்கும் ஆமா ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அண்ணார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் பரிசளித்த செல்வ சீமான்களுக்கும் ஆமா எங்களுக்கு ஆ. நேரம் அளித்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் ஆமையா வீடியோ பதிவு செய்தவர்களுக்கும் ஆமா பந்தலிலே வந்த மக்களுக்கும் பார்க்க வந்த சகங்கள் அனைவர்களுக்கும் அனைவர்களுக்கும் எங்கள் வெள்ளிசையின் சார்பாகவே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமையா நன்றி வணக்கம் வருவது எங்களுடைய